திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு இன்றே இறுதி செய்யப்பட இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது நாம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்போது பிரேமலதா வந்துவிட்டார். தொடர்ந்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனும் வருகை தர இருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை புரிந்துவிட்டார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். முதலமைச்சர் வந்ததும் திமுக மற்றும் தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கடைசியாக திமுக கூட்டணிக்குள்ள வரும்போது திமுக தேமுதிக கூட்டணி உறுதியான போது அண்ணா அறிவாலயம் வந்திருந்தார். அதற்கு பிறகு திமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எல்லாமே நடைபெறல. ஏன் அப்படின்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள வரும்போது ஒரு நம்பர்ஸை உறுதிப்படுத்திட்டு தான் வந்தாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டது நிலையில தான் இன்றைக்கு திமுக மற்றும் தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இன்றைக்கு தேமுதிகவுக்கு 7 அல்லது 8 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக நிறுவன தலைவர் போட்டியிட்ட விருதாச்சலம் ரிஷிவந்தியம் தொகுதியை திமுக கூட்டணியில கேட்கிறாங்க. அதே மாதிரி சாத்தூர், விருதுநகர், திருப்பரங்குன்றம், பன்ருட்டி, கடலூர் போன்ற தொகுதியில் எல்லாம் தேமுதிகவினுடைய விருப்ப பட்டியல்ல இருக்கு. இன்றைக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நம்பர் மட்டுமே உறுதியாகும். நாளை அல்லது நாளை மறுநாள் தேமுதிகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற எண்ணிக்கை எல்லாமே கிடைக்கப்பெற்றுவிடும். பிரேமலதா விஜயகாந்துடன் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ், தேமுதிகவின் இளைஞரணி தலைவர் விஜய் பிரபாகரன் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இப்போது அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்துல திமுக மற்றும் தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு அடுத்தடுத்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு வராங்க. அந்த வகையில தான் இன்றைக்கு தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கிறது. திமுக வசம் 178 இடங்கள் இருக்கிறது. இன்றைக்கு மாநிமா மற்றும் தேமுதிகவுக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்திடும் போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை இடங்கள்ல நேரடியா போட்டியிட போறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் கிடைக்கப்பட்டுவிடும். நாளைய தினம் சிறிய கட்சிகளோடும் கூட்டணி ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல நமக்கு தகவல் சொல்றாங்க. திமுக கூட்டணிக்குள்ள வரக்கு முன்னாடி தேமுதிக சார்பில் என்னென்ன டிமாண்ட் வைக்கப்பட்டிருந்ததும் இந்த நேரத்தில் நீங்க பதிவு பண்ணலாம் ரமேஷ். ஏன்னா இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். என்னென்ன தொகுதி என்ற விவரம் தெரிய வந்துவிடும். இதற்கு முன்னாடி அவர்களுடைய டிமாண்ட் என்னவா இருந்ததுன்றதை நீங்க இந்த நேரத்தில் பதிவு பண்ணலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சில கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க. இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு தொகுதி வேணும் அப்படிங்கிறது தேமுதிகவினுடைய கோரிக்கையாக இருந்தது. ராஜ்யசபா சீட் எங்களுக்கு வேணும்னு தேமுதிக தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. சமீபத்துல ராஜ்யசபா தேர்தல் வந்திருந்த நிலையில அப்போது தேமுதிகவுக்கு திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருந்தாங்க. தேமுதிகவின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் இப்போ எம்பியாக போட்டியின்றி வெற்றி பெற்று விட்டார். அதே மாதிரி இரட்டை இலக்கம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் தேமுதிகவினுடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால இரட்டை இலக்கத்துல தேமுதிகவுக்கு தொகுதி ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்துல இருக்கு. சமீபத்துல செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி கட்சிகளினுடைய நிலையை அறிந்து தேமுதிக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கூட்டணிக்குள்ள எங்களால எந்தவித குழப்பமும் வராது. தேமுதிக தொகுதிகளை குறைப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால இரட்டை இலக்கத்துல இருந்து தேமுதிக ஒற்றை இலக்கத்தை நோக்கி வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருந்தது. இந்த நிலையில தான் இன்னும் சற்று நேரத்துல திமுக மற்றும் தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 15 தொகுதிகளினுடைய விருப்ப பட்டியலை திமுக தலைமையில கொடுத்திருந்தாங்க. அந்த 15 தொகுதியில இருந்து எங்களுக்கு தொகுதி ஒதுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளோட நாங்க பேசுறோம், பேசிட்டு தேமுதிகவுக்கு சாதகமான தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளோ அதெல்லாம் நாங்க தர தயாரா இருக்கோம் அப்படின்னு திமுக தலைமை ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்றைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டார். திமுக தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது முதல் முறையாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் உருவாகி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு முக்கிய செய்தியா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில தான் இன்றைக்கு திமுக மற்றும் தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்துல கையெழுத்தாக இருக்கிறது.
மேலும் ரமேஷ், இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இன்றே இறுதி வாரம் வடிவம் பெறும்னு தகவல் நீங்களும் அதை குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ தேமுதிக சார்பில் பிரேமலதா வந்துவிட்டாங்க, மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசனும் வர இருக்கிறார். இதை தவிர்த்து பிற சிறிய கட்சிகளுடையனான பேச்சுவார்த்தைகள்லாம் எப்போ நடைபெறும்? அதுவும் இன்றே முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாளைக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை எல்லாம் இறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுல மிக உறுதியா இருக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ், விசிக, சிபிஐ, மதிமுக, கோமதக, அதே மாதிரி ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு 9 கட்சிகளோட தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை கையெழுத்து பண்ணிட்டாங்க. இன்றைக்கு 10வது கட்சியாக தேமுதிக, 11வது கூட்டணி கட்சியாக மக்கள் நீதி மய்யம் கட்சியோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கிறது. அதே மாதிரி எஸ்டிபிஐ, முக்குளத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை அப்படின்னு திமுக கூட்டணியில அடுத்தடுத்து சிறிய கட்சிகளும் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாளைய தினம் முறையான அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களோடும் அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகும்னு பார்க்கப்படுது. குறிப்பாக சிறிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவின் சின்னமான உதயசூரன் சின்னத்துல தான் போட்டியிடுவாங்க. அதனால அவங்களுக்கு இறுதியாக அந்த தொகுதிகளை எண்ணிக்கைகளை திமுக இறுதி செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த முறை 173 இடங்கள்ல போட்டியிட்ட திமுக இந்த முறை அந்த போட்டியிட்ட எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 165 இடங்கள்ல போட்டியிடணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ததற்கு பிறகுதான் திமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறும். இப்ப திமுக கூட்டணியில அதிக நம்பர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கட்சியா, அதிக நம்பர்ஸ் ஒதுக்கக்கூடிய பட்டியல்ல இருக்கக்கூடிய முக்கியமான கட்சின்னு பார்த்தா அது தேமுதிக தான். ஏற்கனவே 28 இடங்கள் காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அதற்கு அடுத்தபடியா அதிக நம்பர்ஸ் வாங்கின கட்சியா விசிக 8 இடங்கள் வாங்கிட்டாங்க. இப்போ தேமுதிகவுக்கு தான் ஒரு 7 அல்ல 8 இடங்கள் கொடுக்கப்படும். அதனால தேமுதிகவுக்கு இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டால் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எளிதாக தொகுதிகளை கொடுத்து விடலாம் அப்படிங்கிற திட்டமிடல் தான் திமுக கிட்ட இருக்குது. அதனால இன்னும் சற்று நேரத்துல திமுக மற்றும் தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதுதான் திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாம் கிடைக்கப்பெறும். இந்த வரக்கூடிய தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட போறாங்க. அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதி அநேகமா விருதாச்சலமாக இருக்கலாம் அப்படின்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரனும் இந்த தேர்தலில் போட்டியிட போறாரு. விருதுநகர் பக்கத்துல அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படலாம், மாவட்டத்தில் ஒதுக்கப்படலாம்னு தகவல் கிடைக்கப்பெறுது. இப்படியாகத்தான் தேமுதிகவுடைய நம்பர் எத்தனை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு திமுக மற்றும் தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தற்போதைய அப்டேட்டுக்கு நன்றி.